கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு எருசலேம் நோக்கி போய்க்கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த கூட்டத்தினரை, தன் சீடர்களை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவை பின்பற்றுவது என்பது எளிதல்ல. ஏனென்றால் அது ஒரு நெருப்பை தொடுவது போலாகும். நெருப்பை தொட்டால் அது தீய சக்தியை எரித்துவிடும். தன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் அனைத்தையும் எரித்துவிட்டு தூய்மையான விஷயங்களை மட்டும் வைத்திருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் தீயை மூட்டவே வந்தேன். எனவே இயேசுவை பின்பற்ற நினைக்கின்ற எவரும் தீயை தொடுவதற்கு சமம். அப்படி தீயை தொடுகிறார் என்றால் தன்னிடம் இருக்கின்ற தன்னலத்தை விட்டுவிட வேண்டும். தனக்குதான் எல்லாம் என்று நினைக்கின்ற மனோபாவத்தை விட்டுவிட வேண்டும். அந்த தன்னலத்தை விட்டுவிட்டு பிறநலத்தை நோக்கி செல்லுகின்ற வாழ்க்கை முறைதான் இயேசுவினுடைய சீடனின் வாழ்க்கை முறை. பிறநலம் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல், தன்னலம் மட்டுமே தன் வாழ்க்கை என்று நினைக்கின்ற எவரும் இயேசுவின் சீடனாய் இருக்க முடியாது. அங்கே சீடத்துவமும் இல்லை, அவரை பின்பற்றுகின்ற மனோபாவமும் இல்லை. சீடனாக இருக்கிறவர் இயேசுவை போல இருக்க வேண்டும், இயேசுவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும், இயேசுவினுடைய மகனாக மகளாக வாழ வேண்டும். அப்படி என்றால் உண்மையாக 100க்கு 100 இயேசுவை போலவே வாழ்நாளெல்லாம் வாழ முடியுமா என்றால் அதுவும் இல்லை. கீழே விழுவோம். தவறுகள், தடுமாறல்கள் இவற்றின் வழியாய் பல நேரங்களில் இயேசுவை விட்டு பிரிவோம். ஆனால் மீண்டும் இயேசுவிடம் வருவது, பாவி ஆண்டவரே நான் என்று மார்பில் அறைந்து கொண்டு அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டே இருப்பது, விழுகின்ற போதெல்லாம் கடவுளினுடைய அருளினால் எழுந்து நடந்து போய்கொண்டே இருப்பது, இதுதான் சீடனுடைய வாழ்க்கை முறை. அந்த விழுகின்ற போது வேறு வழியாக போய்விட்டால் சந்தோஷமாக இருக்குமே என்று சிலுவையை விட்டுவிட்டு போகின்ற பழக்கமும் உண்டு. கோவாதீஸ், எங்கே செல்கிறீர் ஆண்டவரே என்று ராயப்பர் ரோமையை விட்டு வெளியே வந்தபோது கேட்கின்ற கேள்வி போல இருக்கும். பல நேரங்களில் நாம் ரோமையை விட்டு வெளியே ஓடிவிடுகிறோம். வேண்டாம் என்று, சிலுவையை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய சிலுவையை சுமந்து செல்வது என்பது பிறரையும் அவரையும் அன்பு செய்வதுதான். இங்கே ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புனித திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது இந்த அழைப்பு தினம் தினம் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னலத்தை துறந்து இயேசுவுக்காக வாழுகின்ற வாழ்க்கைக்காக. எனவே இன்றும் இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி கடவுள் அருளுக்கு மேல் அருளை அளந்து போடுவார் என்பது உண்மை. எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சமாதானத்திற்கு நாங்கள் நன்றி.
உமது ஆற்றலுக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி, தெய்வீகத்திற்கு நன்றி. நீர் கொடுத்த சக்தி அனைத்திற்கும் நன்றி. பலவீனமுள்ள மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்று சொல்லிவிட்டு பல நேரங்களில் உம்மை பின்பற்ற முடியாமல் தவிக்கிறோம். நாங்கள் உம்மை சிலுவையை சுமந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லிவிட்டு சிலுவையை சுமந்து கொண்டு போகின்ற வழியிலே கீழே விழுந்து விடுகிறோம். எங்களை தூக்கும் ஆண்டவரே. உமது அருளால் எங்களை வழிநடத்தும். உமது சிலுவை சாவில் சிரேனை ஊரான சீமோனைப் போல எங்களுடைய பாதையிலும் எங்களோடு வாரும். எங்கள் சிலுவைகளில் எங்களோடு நின்றருளும் ஆண்டவரே. எப்போதும் உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.